ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார், விஎஸ் ராகவன் சார். அவருடைய 72வது வயசில் என்னோடய ப்ராஜெக்டில் ஒன்று நடிக்க வரார். அப்போ என்கிட்ட சொல்லுவார், கனி நீ உண்மையாக இருந்துரு, சினிமா ஒன்றை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய 92வது வயசில் பார்க்குறேன், என்னுடைய படத்துக்காக ஒரு டேக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போகிறேன், அப்பான்னு ஒரு படத்துக்காக. அவருடைய 92வது வயசு, அவர் இறங்கி வர்றார். அப்போ சொல்கிறார், நான் சொன்னேன்ல, நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய மரணம் வரை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன், சினிமா என்னை விடவே விடாது, உன்னை யாருமே பார்க்கலைன்னு நீ கவலையப்படாத, உன்னை கேமரா பார்த்துட்ருக்கு, நீ உண்மையாக இருந்துரு அப்படிம்பார். அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைப்பிடிக்கணும். காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும். அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மச்சான் ஆண்டனி, என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னை சரணடைந்த என் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன்.